தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் 38 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. அதிகபட்சமாக மதுரையில் 41 டிகிரி வரைக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பதிவாகியிருக்கு. பல இடங்களில் கடலோர மாவட்டங்கள் உட்பட அதிராம்பட்டினமாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், அதே போல் நம்ம உட்பகுதிகளான கரூர், சேலம், இதேபோல் பல இடங்களில் பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது திருச்சி உட்பட பல இடங்களில் பார்த்திங்கன்னா 38 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்குது. கடந்த சில நாட்களாகவே 36 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருந்த நிலையில் இப்போது மேலும் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த வெப்பநிலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும், தற்போதைய வானிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, தமிழகத்திற்கு அடுத்த மழை எப்போது இருக்குது, வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்க இருக்குது, அதை பற்றி ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்க நண்பர்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ பதிவு செய்யும் போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். இப்போது நீங்கள் அந்த ஒரு வரைபடத்தில் பார்த்துட்ருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 7 நாட்களுக்கான வெப்பநிலை படம். அதாவது இந்த ஒரு வெப்பநிலையானது 23ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கக்கூடும். அதாவது இன்றைக்கி 17, இன்னிலிருந்து ஒரு 6 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்பநிலையானது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடும். இந்த 24ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா வெப்பநிலை குறைய தொடங்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 36, 37, இந்த ஒரு 37 அதிகபட்சமாக 37 டிகிரி வரைக்கும் பதிவாகிற வாய்ப்புகள் அடுத்த ஒரு 8 நாட்களுக்கு பிறகு இருக்குது. அது வரைக்கும் 40 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை கண்டிப்பாக இருக்கக்கூடும். பல்வேறு இடங்களில் இந்த 38 டிகிரி இந்த பகல் நேரங்களில் வெப்பநிலை 38 இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா உணர்ச்சியானது 40-42 டிகிரி வரைக்கும் அனல் காற்றோட ரொம்ப ஒரு புழுக்கமான சூழ்நிலை பகல் நேரங்களில் காணப்படும். இரவு நேரங்களையும் அதே போல் நிலை இருக்கக்கூடும். அந்த ஒரு காற்றுடைய வேகம் சற்று குறைவாக இருக்கிறதுனால இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தென்மேற்கு பருவ காற்றில் அந்த ஒரு ஈரப்பதம் இல்லாத காரணத்தினால ஒரு வறண்ட காற்று காரணமாக இந்த ஒரு வெப்பநிலை தமிழ்நாட்டில் உயர தொடங்குறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த நேரத்தில் வரும் 22ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பச்சலன மழை பெய்ய போகுது. அந்த வெப்பச்சலன மழை குறிப்பிட்ட சில இடங்களில் தீவிரமாக இருக்க போகுது. இன்னும் நம்ம சொல்லணும்னா ஒரு 27ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் வட மாவட்டங்களில் மழை இருக்கும், தென் மாவட்டங்களில் மழை இருக்காது. தென் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது. இந்த 25ஆம் தேதிக்கு மேலே இந்த கொங்கு மண்டலங்களில் மழை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் கிடையாது. இந்த முதல் கட்ட மழை அதாவது வட மாவட்டங்களில் பெய்ய போகுது. எதனால் இந்த மழை பெய்ய போது, எங்கெங்கே மழை இருக்கலாம், அதாவது தெற்கு ஆந்திரா அதனை ஒட்டிய கடலோர பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது. அந்த காற்று சுழற்சி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வட மாநிலங்களை நோக்கி வருகின்ற நாட்களில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி அந்த ஒரு தேதி காலகட்டங்களில் பயணிக்கக்கூடும். இந்த ஒரு காற்று சுழற்சி உருவாகிறதுனால தமிழ்நாட்டுடைய இந்த வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், இந்த ஒரு மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். அதாவது சென்னையிலிருந்து விழுப்புரம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கும், திருப்பத்தூர் மாவட்டமும், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் உட்பட இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழையை அடுத்த ஒரு 7 நாட்களில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும். அதாவது 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே இந்த ஒரு 5-6 நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தினசரி மழை இருக்கக்கூடும் சென்னையில். அதாவது சென்னையில் இப்போ வெப்பம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். இந்த 25ஆம் தேதி 27ஆம் தேதிக்கு அப்புறம் கொங்கு மண்டலங்களில் மழை தீவிரம் அடையும். கொங்கு மண்டலங்கள், மத்திய மாவட்டங்களில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது தற்போதைக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, செப்டம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு மழை கம்மியாக இருக்குதோ அதை விட அக்டோபர் மாதம் இயல்பை விட கூடுதலான மழை தமிழ்நாட்டுக்கு பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஒரு மழை காலகட்டமாக இருக்கக்கூடும். இந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஆன்செட் ஆகிடும். அதாவது பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு, ஆந்திரா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே 20ஆம் தேதிக்குள்ளே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 15ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது செப்டம்பர் 27, 28 இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகக்கூடும். வெப்பச்சலன மழை தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்கள் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள்,
கொங்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டங்களுக்கு தற்போதைக்கு லக் இருந்தால் தான் தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 3 மண்டலங்கள், வட மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்கள், மத்திய மாவட்டங்கள் ஒரு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த இந்த ஒரு செப்டம்பர் 27 அக்டோபர் 12 வரைக்கும் இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை ஸ்டார்டிங்கே ஓரளவுக்கு நல்லா ஒரு தொடக்கமாக தான் இருக்க போகுது. அதாவது வடகிழக்கு பருவமழை 14 20 தொடங்கும்னு சொல்கிறோம். இந்த ஒரு காலகட்டங்களில் எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய மழையை கொடுக்கக்கூடிய அந்த மழை காரணிகள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தெற்கு ஆந்திரா, இலங்கைக்கு சாதகமான நிலையில் இருக்க போது இந்திய பெருங்கடலுக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஒரு சூழ்நிலை அக்டோபர் இறுதி வரைக்கும், நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எம்ஜிஓ காரணமாக தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழையினால் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த கிழக்கு திசை காற்றுனாலே மழை அதிகமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாடலோடைய அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சினால் வடகிழக்கு பருவமழை நம்ம இயர்லியாகவே ஆன்செட் ஆகுது. அதாவது வழக்கமாக 28 25 இந்த ஒரு 18 19 மேலே தான் பார்த்திங்கன்னா ஆன்செட் ஆகும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கணினி சார்ந்த கணிப்புகள் மற்றும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா 12 இந்த 20 கண்டிப்பாக தொடங்கிடும். அது இந்த 16 தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தற்போதைய கணிப்புகள் பார்த்திங்கன்னா தென்படுகிறதுனால இன்னும் நம்ம போக போக இன்னும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கன்ஃபார்மாக 20 ஆன்செட் ஆனது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கூடிய சீக்கிரமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு விரிவான தகவலோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு தகவல் இருக்கக்கூடும். இந்த ஒரு வீடியோ பதிவில் வெப்பநிலை இன்னும் ஒரு 7 நாட்களுக்கு இருக்கும். மழை பார்த்திங்கன்னா முதல்ல வட மாவட்டங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து கொங்கு மாவட்டங்களுக்கு 25 மேலே மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தமாக நம்மளுடைய அக்டோபர் மாதம் 12 வரைக்கும் வெப்பச்சலன மழை சிறப்பான மழையாக இருக்கக்கூடும். அதுக்கடுத்தது அக்டோபர் 14 வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எல்லா கண்டென்ட்டும் முடிச்சிருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் தரப்படும். மறக்காமல் அந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.